டன்கள் ஃபேமிலி வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்ல போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்தே நம்ம சொன்ன மாதிரி பெடரல் ரிசர்வ்னுடைய மீட்டிங் நேத்து நைட் நடந்தது. அதனுடைய ரிசல்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி போஸ்ட் டேப்ல அதோட ரிசல்ட்ஸ் போட்டுட்டேன். அதாவது நமக்கு ஃபேவரா இல்ல, இந்த வாட்டி ரேட் ஹைக் இல்ல அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர்ல ரேட் ஹைக் வருமா அப்படின்ற எந்த ஒரு ஹிண்ட்டுமே கெவின் வாஷ் கொடுக்கல. அது நமக்கு போக போக தான் தெரியும். இன்னைக்கு வீடியோல என்னோட ஹேட்டர்ஸ் திரும்பவுமே அவங்களுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சேனல்ல இனிமே உங்களை பத்தி நாங்களும் பேச மாட்டோம், நீங்களும் என்ன பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலை மேனிபுலேட் பண்ணி இவங்க காப்பி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேங்க் பண்ண வந்தாங்க இல்லையா, அந்த சேனலை பத்தியும் பேசியிருக்காங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அந்த கோல்டு ரேட்டு, கோல்டு சம்பந்தமான டீடைல்ஸ் மட்டும் பாக்குறதுனாலும் பாருங்க, இல்ல நான் அவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ நான் உங்ககிட்ட அந்த ஆப்ஷனை விட்டுட்டேன். சோ இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நமக்கு 13,230 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 235 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் தான் இருக்கு. இது ரொம்பவே ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் 12,000க்கு இன்னைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அன்பார்ச்சுனேட்டா நமக்கு ரேட் ஹைக்க பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கெவின் வாஷ் அப்படின்றவர் சொல்லல. சோ அதனால நமக்கு செப்டம்பர்ல என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே தெரியல. அதனாலதான் நமக்கு இப்ப கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்னால ஒருவேளை நமக்கு கோல்டு ரேட் குறையறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை நம்ம போக போக தான் பார்க்கணும். நேத்து ரேட்ல நிறைய பேர் பிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ரேட் ஓகே அப்படின்ட்டு சொன்னீங்க. ரொம்பவே ஹாப்பி. நேத்து நல்ல சாய்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா நேத்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் நான் ஒன் டைம் ஸ்கீம் பண்ணணும், நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்ப கூட அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட், சோ நீங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் சொல்றேன். ஏன்னா உங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி அப்படிங்கும் போது பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் நீங்க தான் டெசிஷன்ஸை எடுக்கணும். இப்ப சிட் ஸ்கீம் அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒன் டைம் ஸ்கீம்ல அதுவும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் போடுறீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல முடிவு எடுக்கிறதா பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இப்ப கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, இது இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிஇ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இன்னைக்கு அமெரிக்கால ரிலீஸ் ஆக போகுது. சோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணியும் கோல்டு ரேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த டேட்டா எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 6 மணிக்கு தான் வரும், ஈவினிங்க்கு மேலதான் தெரியும். இதுல பாத்தீங்கன்னா பிசிஇ டேட்டா அப்படின்றது குறைவா வந்தது அப்படிங்கும் போது கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இது அதிகமா வந்தது அப்படிங்கும் போது கோல்டு ரேட் டிக்ரீஸ் ஆகும். அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கோங்க. அதே ரேட் மெயின்டைன் ஆச்சுன்னா பெருசா எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமலே நமக்கு கோல்டு ரேட்டுக்கு இந்த ரேட் ஓகேனா நீங்க பே பண்ணிக்கோங்க. நானுமே இன்னும் ஒரு சிட்டு பெண்டிங் வச்சிருக்கேன். சோ நாளைக்கு மார்னிங் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடையாது. சோ இந்த இடத்துல நீங்க தான் முடிவு பண்ணணும். இன்னொரு பக்கம் அமெரிக்கா யுஎஸ்கான போர் தீவிரமா தான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு முன்னேற்றமுமே அதுல இல்ல. அதனால மேபி ஆகஸ்ட் மந்த்ல நமக்கு ஸ்டார்டிங்ல 12,000 டச் பண்ணறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இதோட நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்க, இல்ல ஃபர்தரா கண்டினியூ பண்ண போறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதுக்கப்புறம் பேச போறது எல்லாமே என்னுடைய ஹேட்டர்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ ஏற்கனவே அந்த சேனல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்களும் எங்களை பத்தி பேச வேண்டாம், நாங்களும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் டேப்ல போட்டுட்டு கம்முன்னு இருந்தாங்க. ஆனா எனக்கு அப்பவே தெரியும் இவங்க அந்த மாதிரி கேட்டகரியே கிடையாது அப்படின்னு. இப்ப இந்த விஷயம் ஆரம்பிச்சு 8 நாளைக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரைட்டா நம்மளோட பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல்ல போயிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த சேனலும் நானும் காப்பி அடிக்கிறாங்க. சோ 2 பேரும் காப்பிக்கு காப்பி சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நேத்து அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சோ இப்ப நான் அந்த சிஸ்டர் கிட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, உங்களுக்கும் இந்த சேனலுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க ஏன் இதுல தேவையில்லாம இன்வால்வ் ஆறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்கள்ட்ட சரியான பதிலும் இல்ல. அந்த வீடியோல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க போத்தீஸ் டிஜி கோல்டுல ஏதோ பர்ச்சேஸ் பண்ணாங்களாம், அதை வீட்ல இருந்தே இன்னொரு சேனல் நோட்ல எழுதி போட்டாங்க அப்படின்றாங்க. நான் ஷாப் போய் தான் வாங்கிட்டு வந்தேன், நான் நோட்ல எந்த ஒரு வேஸ்டேஜும் எழுதல. சோ அப்ப அவங்க என்ன சொல்லல. சோ அந்த இன்னொரு சிஸ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களதான் அவங்க சொல்றாங்களான்னு கேட்டா அவங்களும் நானுமே போயிட்டு ஷாப்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. அப்ப நாங்க 2 பேருமே இவங்களுடைய அந்த வீடியோஸ்ல வரவே இல்லை. அப்ப எதுக்காக இவங்க தேவையே இல்லாம எங்களை டீக்ரேட் பண்ணி இவங்க பேசணும்? அதுக்கு அவங்க சொல்ற ரீசன் தான் எனக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமா இருக்கு. அதாவது நான் அந்த இன்னொரு யூடியூபர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதை அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலையா, அதனாலதான் நான் இந்த வீடியோ போட்டேன், மத்தபடி நான் உங்களை எந்த இடத்துலயுமே காப்பின்னு சொல்லல அப்படின்றாங்க. இப்போ என்னால அவங்க அஃபெக்ட் ஆகல அப்படிங்கும் போது இதை அவங்க போட்டிருக்க வேண்டாம். ஆனா நான் அந்த பர்டிகுலர் யூடியூபருக்கு தேங்க் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கு. அவங்க கோல்டு ரேட்டை டெய்லி கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்ப இதே
குரூப் வந்து அவங்கள்ட்ட சண்டை போட்டிருக்காங்க. நீங்க வந்து காப்பி அடிச்சுதான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து கோல்ட் ரேட் அப்டேட் பண்றீங்கன்னு. சோ அதுக்காக பயந்து அந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கோல்ட் ரேட் அப்டேஷனையே நிறுத்திட்டாங்க. சோ அவங்களும் ஓஞ்சு போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்ப எனக்கு அதே ப்ராப்ளம் நடந்த உடனே அவங்க என்ன அவங்க வந்து நீங்க அதே மாதிரி நிறுத்தாதீங்க, நீங்க பாட்டு கண்டினியூஸா வந்து வீடியோஸ் போடுங்க கோல்ட் ரேட்டை பத்தி, எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்க வேண்டாம்னு சொன்னாங்க. சோ அது வந்து எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது. அதனால வந்து நான் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அதை வந்து நேத்து போட்ட சேனலால பொறுத்துக்க முடியலையா. நாங்க 2 பேரும் காப்பி அவங்க கம்யூனிட்டி போஸ்டர் பார்த்து தான் வீடியோ போடுறேன்னு சிம்பிளா சொல்றாங்க. நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் உங்கள்ட்ட. ஏகே தங்க மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. அதை வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வீடியோ எடுத்து போட்டேன். அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா இவங்க தான் போட்டிருக்காங்க. உடனே இவங்க அதே ஷாப்புக்கு போயிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போடுறவங்க தான் வந்து கரெக்ட், நெக்ஸ்ட் போடுறவங்க காப்பி அப்படின்றாங்க. சோ அந்த ரூல்ஸ் வந்து இவங்களுக்கு பொருந்தாது போல இருக்கு. அதை பத்தி கேட்டா சிரிக்கிறாங்க. லெட்ஸ் ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னு போடுறாங்க. அதே காப்பி இல்லாம என்னன்னு சொல்றது? காப்பின்னு எடுத்தா எல்லாமே காப்பி தான், இல்லன்னு எடுத்தா இல்லதான். எனக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டம் யார் விதிச்சா? அதே மாதிரி இது வரைக்கும் நான் உங்க சேனலை பத்தி எதுவுமே பேசினது இல்ல. அப்படிங்கும் போது என்ன பத்தி அங்க ஒரு சிஸ்டர் கேக்குறாங்க, நீங்க எந்த சேனல்ல காப்பி அப்படின்ட்டு சொல்றீங்க அப்படின்னு. அப்போ அவங்களே வந்து கோல்டன் கேர்ள் சேனலா அப்படின்னு கேட்கும்போது நீங்க உண்மையாவே என்ன சொல்லிருக்கணும், இல்ல அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்திருக்கணும். உங்க ஃப்ரெண்ட நீங்க காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஃபாரம்ல சம்பந்தமே இல்லாத என்ன அந்த இடத்துல நுழைச்சு விட்டு நீங்க வேடிக்கை பார்த்து சிரிக்கிறீங்க. 2 சேனலுக்குமே சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து அங்க கேக்குறாங்க, இந்த சிஸ்டரை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க, உங்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு வீடியோவும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்து மத்த சேனல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்காக வந்து அவங்கள சேனல்ஸ் எல்லாம் காப்பின்னு சொல்லிட முடியுமா? நீங்க பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா தேங்க்யூ சோ மச், இனிமே வந்து பாசிட்டிவா இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க 2 சேனலுமே ஒரே ஒரு ஆஃபர் வீடியோ கூடயா நீங்க போடல என்ன பார்த்து? நான் போட்ட அடுத்த நாள் நீங்க ஷார்ட்ஸ்லயோ லாங் வீடியோவா போடுறீங்க. எனக்கு என்ன கிரெடிட்ஸ் கொடுத்திருக்கீங்க? இதுக்கு நான் கிரெடிட்ஸ் கேட்கவே முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் யூடியூப பத்தி. யூடியூப்ன்றது எதுக்கு வச்சிருக்காங்க? யார் வந்து காப்பி பண்ணி போடுறாங்களோ அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க டூல்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க யாரு நடுவுல அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடி வரீங்க. நான் எந்த ஒரு சேனலையும் போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கவே இல்லை. நான் தனியா தான் வந்து விஷயங்களை சொல்றேன். எனக்கு சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்றாங்க, அது அந்த சேனலுக்கு பொறுக்கல. இவங்களுக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்களா? ஏன் இவ்வளவு ஆரகன்சியா 10 நாளைக்கு அப்புறம் ஒரு சண்டையை எடுத்துட்டு வந்து இன்னொரு சேனல்ல போட்டு நீங்க கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே 4 பேர் சப்போர்ட் பண்ணும்போது நான் அந்த விஷயமே வேண்டாம் இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போற என்ன வம்புக்கு இழுக்கும் போது எனக்கு 10 பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்றேன், இந்த விஷயத்துல இந்த யூடியூப் சேனல் பண்ணது ரொம்பவே தப்பு. இன்னுமே வந்து நான் மெயிலுமே போடுவேன். ஏன்னா என்ன இதுல இழுத்திருக்கிறது அனாவசியம். இவங்களுக்கு என்னால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதுக்கான ப்ரூஃபுமே இவங்கள்ட்ட கிடையாது. அதுக்கு உங்கள்ட்ட எந்த ஒரு முகாந்திரமே இல்ல. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க காப்பாத்துறதுக்காக என்ன பத்தி நீங்க தப்பா பேசுறது ரொம்பவே வந்து ஒரு அக்செப்டே என்னால பண்ணிக்க முடியல. அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் சொல்ல போற இந்த 3 ஐடியும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க தான் மொத்த பிரச்சனைக்குமே காரணமான ஐடி. RH, அபூர்வ சங்கமம், மாயா, இந்த 3 ஐடி தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் கோல்ட் ரேட் அவங்க சேனல்ல தப்பா அப்டேட் பண்ணாங்களா, அதை தான் நான் அப்டேட் பண்ணிருக்கேன். சோ நீங்க காப்பின்னு ஒத்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச சண்டை. அதுக்கப்புறம் வந்து எங்க கமெண்ட் செக்ஷனை பார்த்து தான் நீங்க வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து கண்டினியூஸா ஹாரஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்படிதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா நான் அப்ப கூட என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து கோல்ட் ரேட் மட்டும் தான் அப்டேட் பண்ணீங்க, ஆனா நான் சில்வர் ரேட்டுமே போட்டிருக்கேன். சோ என்ன வந்து இதுல வந்து காப்பின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுற அந்த ஒரு 2 லைனை வச்சுட்டு என்னால 13 நிமிஷம் வீடியோ 12 நிமிஷம் வீடியோ எல்லாம் போட முடியாது. சோ நான் கோல்டு நியூஸ், வார் நியூஸ் நிறைய விஷயங்கள் சொல்றேன். அப்படி ஒரு வரியில நீங்க வந்து என்ன காப்பின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அதுக்கு வந்து அந்த RH ஐடி வந்து அவ்வளவு மோசமா என்ன வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கண்டிப்பா என்னால சொல்ல முடியும், வெறும் காப்பின்னு எல்லாரையும் வச்சுட்டு அவங்க பேசினாங்க. அதுக்கு இந்த 2 ஐடியும் இவங்க யாருன்னே தெரியல, இது என்ன சேனலா ஃபேக் ஐடியான்னு தெரியல, கமெண்ட் பண்ணிருந்தாங்க. எல்லா ஐடியிலயும் வந்து இவங்க வந்து பொய் சொல்றாங்க, இவங்க வந்து ஒண்ணுமே தெரியாது, எங்களை பார்த்து காப்பி பண்றாங்கன்னு சொல்லிட்டு கீழ்த்தரமா போட்டிருந்தாங்க. குறிப்பா அந்த அபூர்வ சங்கமம்ன்றது திருடி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே இந்த RH சரி அந்த சேனலும் சரி ஒரு வார்த்தை கூட கண்டிச்சு பேசல. நான் இப்ப கூட சொல்றேன், இந்த RH அப்படின்ற ஐடி உங்க எல்லாருக்குமே தெரியும், இவங்க வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்றாங்க அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. ஆனா இவங்களோட இன்னொரு சைடையும் நான் சொல்றேன். இப்ப வந்து இந்த இன்னொரு சேனல்ல வந்து இவங்க சொல்றாங்கல்ல, அவங்கள வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க த்ரெட்டன் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க வந்து அந்த வீடியோஸ விட்டுட்டாங்க. இப்ப நான் விட மாட்டேன்றேன் அப்படின்றதா உங்களுடைய ஒரே, என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு வரும்போது யாருமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த RH ஐடிக்கு தான் நான் சொல்றேன், நீங்க பெரிய ஆளா இருந்தா அதை உங்களோட வச்சுக்கோங்க. பப்ளிக்ல போயிட்டு இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு கர்வம் தான். ஆனா வெளியில நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க, எனக்கு வந்து எந்த ஒரு கர்வமே இல்ல அப்படின்றீங்க. ஆனா 100% உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் நீங்க கோல்ட் ரேட் போடுறவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க என்கிட்ட சொன்னதுனால நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தரை வந்து தரக்குறைவா பேசினது நீங்க தான். அப்ப நான் எப்படி உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறீங்க? அதே மாதிரி நிறைய ஆஃபர் வீடியோஸ் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து உங்க சேனலோ இல்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அந்த சேனலோ என்னைக்காவது எனக்கு கிரெடிட்ஸ் கொடுத்திருக்காங்களா? இல்ல நான் போய் உங்கள்ட்ட வந்து சண்டைக்கு வந்திருக்கேனா? இந்த மாதிரி நான் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபர் வீடியோ
வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு கிரெடிட்ஸ் கொடுன்னு என்னால கேட்டிருக்கேனா? அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கிரெடிட்ஸுக்காக இந்த அளவுக்கு வந்து பேசுறீங்க? அதே மாதிரி இந்த மாயா, அபூர்வ சங்கமம் அப்படின்னு இந்த 2 ஐடியும் கண்டினியூஸ் ஹாரஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து என்ன தரக்குறைவாவும், அதுக்கெல்லாம் உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? ஒன்னும் தெரியாமல 20,000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்தேன். இன்னைக்கு 3ல இருந்து 4 மாசம் தான் ஆயிருக்கும் நான் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடியே இந்த சேனலுக்கு நல்ல ரீச் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க யாரு என்ன பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றதுக்கு? ஒன்னும் தெரியாமல அன்னைக்கு அந்த வீடியோ கீழே அத்தனை பேர் வந்து உங்களால நாங்க பயனடைஞ்சோம் அப்படின்னு போடுறாங்க. அதுக்கு அந்த மாயா ஐடி வந்து அப்படி வந்து ஐயோ அம்மா இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை நம்புறாங்களே, ஏன் உங்களை மாதிரி ஒரு பழி சுமத்தி ஒருத்தரை டிஃபேம் பண்ற 3 பேரையும் நம்பும் போது என்னையே நம்ப மாட்டாங்க? உங்க சேனல்ல நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காக மத்த பேரை நீங்க வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாளும் உங்களுடைய எண்ணம் பலிக்காது. உங்களுக்கு 2 மோட்டிவ் தான். ஒண்ணு என்னன்னா மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு இல்ல, அதனால நான் தான் வசதி அப்படிம்பீங்க. இல்லன்னா எல்லாரையும் காப்பின்னு சொல்லிடுறீங்க. மானிட்டரி பெனிஃபிட்ஸ்ங்கிறது நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து எனக்கு கொடுக்கல, அதனால அதை வச்சு மட்டம் தட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. அதே மாதிரி காப்பின்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாருமே காப்பி தான். அப்படி பார்த்தா நீங்களே இன்னொரு ஒரு சோர்ஸ்ல என்ன எடுத்து நியூஸ் எல்லாம் சொல்றீங்க. இந்த ட்ரேடிங் வியூல எனக்கு வந்து சார்ட் பார்க்க நீங்க கத்து கொடுக்கல, goldprice.org ல இருந்து நீங்க கத்து கொடுக்கல. அதே மாதிரி என்ன வந்து ஒரு பப்ளிக்கா ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லி டிஃபேம் பண்ணி பேசுற உங்களுக்கு நான் ஏன் கிரெடிட்ஸ் கொடுக்கணும்? இன்னைக்கு என்னுடைய பொண்ணு 6 வயசு ஆகுது, அவளை போயிட்டு உனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன்னா அவளே அதை ஏத்துக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது நீங்க யாரு என்ன பத்தி சொல்றதுக்கு? எல்லா நியூஸும் எல்லாருக்கும் பொது. வார் நியூஸ், கோல்டு நியூஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் பொது, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்றீங்க. அதே தான் சொல்றேன். கோல்டு ரேட்டும் சரி, நீங்க சொல்றீங்களே ட்ரேடிங் வியூவை பார்த்து இந்த நியூஸ் அப்படின்னு, அது எல்லாமே எல்லாருக்கும் பொதுதான். அது சாட் ஜிபிடில போட்டா எல்லாருக்கும் வரும். அதுக்கு சொந்தம் கொண்டாட உங்களுக்கு உரிமை இல்ல. அதையும் மீறி உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க யூடியூபுக்கு காப்பிரைட் கொடுங்க, அவங்க பார்த்துட்டு சொல்லட்டும். அதை விட்டுட்டு டெய்லி வந்து ஒரு சேனலா போய் இந்த சேனல் காப்பி இந்த சேனல் காப்பின்னு போட்டு நீங்க என்ன சாதிச்சீங்க? ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க இந்த மாதிரி பேசி பேசி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்காங்க, ரீச்சுமே அதிகமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த சேனல் எது அப்படின்னு சர்ச் பண்ணிருக்காங்க. சர்ச் பண்ணி அவங்க வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் இங்க இருக்க கண்டு இந்த ஒரு வாரத்துல எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்காங்க. பட் அதுக்காக எல்லாம் உங்க 3 பேரையும் கண்டிப்பா என்னால சும்மா விடவே முடியாது. நீங்க எதை வேணாலும் பேசினாலும் நான் வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்காதீங்க. இதோட நீங்க வந்து என்ன ஹாரஸ்மெண்ட் பண்றதை நிறுத்திக்கோங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க 3 பேர் மேலயும் நான் ரிப்போர்ட்டும் கொடுத்து லீகலா ஆக்ஷனும் எடுப்பேன். அந்த அளவுக்கு நீங்க டார்ச்சர் கொடுத்திருக்கீங்க. இதுல வந்து கிரெடிட்ஸ் வேற நீங்க எதிர்பார்க்கறீங்க. நீங்க முதல்ல 3 பேரும் சேர்ந்து என்கிட்ட வந்து நீங்க பண்ணதுக்கு சாரி கேப்பீங்களா? உங்களால முடியாது இல்ல? அதே மாதிரிதான் என்னாலையும் ஒரு சாரி கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க டிஃபேம் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க இன்னும் வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் வந்து நமக்கு ஆதரவா இருக்கீங்க அப்படின்றத சொல்லி தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி ஆர்டினும் கொடுங்க. இவங்க வந்து வெறும் இந்த கோல்ட் ரேட்டை வச்சுட்டு மத்தவங்கள மட்டம் தட்டி காப்பின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அப்படி பார்த்தா நான் நிறைய வந்து ஆஃபர்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து இந்த 2 சேனலுமே காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. நான் என்னைக்காவது போய் சண்டை போட்டிருக்கேனா? அப்ப இவங்க மோட்டிவ் வந்து என்னோட சேனலை முடக்கணும் அப்படின்றதுதான். அதுக்குதான் இந்த மாதிரி துரத்தி இவங்க வந்து டிஃபேம் பண்றாங்க. இத பாக்குறவங்க நீங்க வந்து இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பை.